திரு அமித்ஷாவினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்தார். அன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடவும் கட்டமைப்பில் தொண்டர்கள் பலத்தில் மக்கள் ஆதரவில் நம்பர் 1 கட்சி. எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் அதிமுகவில் வந்து தான் அந்த இடப்பங்கீடு தொடர்பாக தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசுவார்கள். நீ இங்கேருந்து டெல்லிக்கு அழைச்சி டெல்லியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே கூட்டணி தொடர்பாக பேசிட்டு இங்கேயும் வந்து திரு அமித்ஷா தான் சொல்கிறார், தேசிய அளவில் என்டிஏ கூட்டணி, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி. அதை எடப்பாடி சொல்லணும்ல, சொல்லலை. அவர் அருகிலே அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அமைதியாக தான் உட்கார்ந்துருந்தாரு. ஆமாம் ஆமாம், செய்தியாளர் சந்திப்பு முழுவதுமே அமைதியாகவே உட்கார்ந்துட்டாரு. அதில் அப்புறம் இந்தியில் அவர் ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறாரு. அதை மொழிமாற்றம் செய்கிறாங்க. ஒரு ஊடகவியலில் இருந்த ஒரு நண்பர் தான் அந்த மொழிமாற்றம் செய்கிறாரு. அதில் அந்த என்டிஏ தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிற ஒரு வெர்ஷன்ஸ் வருது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியில் இருக்குது தேசிய அளவில். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் என்டிஏ இருக்குது. அப்போ இவர் அதை பிரகடனப்படுத்தி இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்போடு கூட்டணி பலத்தோடு இருக்கிறது. அவர்களை 2026 வீழ்த்தணும்னா அடிக்கடி திரு எடப்பாடி சொல்கிற மாதிரி ஒரு வலுவான கூட்டணி இருக்கணும். அந்த வலுவான கூட்டணிக்கு இப்போது திமுகவிலேருந்து யாரும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போது என்டிஏ அணி தான் ஓரளவுக்கு ஒரு 19% வாக்குகளோட அரசியல் பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருக்குது.